ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதற்கான சரியான விடையை பார்த்துடலாம். இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சரியான விடை, ராஜஸ்தான். இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் ராஜஸ்தானில் நிறுவப்பட்டுள்ளது. கொஸ்டின் 1. கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் அரியலூரில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 2. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மயிலாடும்பாறை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? மயிலாடும்பாறை. ஆன்சர் கிருஷ்ணகிரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மயிலாடும்பாறை இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பாறை ஓவியங்கள் அதிகப்படியாக காணப்படுது. கொஸ்டின் 3. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதி நத்தம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பூதி நத்தம். ஆன்சர் தர்மபுரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதி நத்தம் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தது. பூதி நத்தம் இந்த தொல்லியல் அகழ்வாய்வுல பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்களால் ஆன ஆயுதங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு குவியல்கள் கிடைத்துள்ளது. கொஸ்டின் 4. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? திருவள்ளூர் மாவட்டம். பட்டறை பெரும்புதூர் இந்த அகழ்வாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ஆண்டுக்கு முன்னே மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்ததா கொஸ்டின் 5. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? அழகன்குளம். ஆன்சர் ராமநாதபுரம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. அடுத்ததா கொஸ்டின் 6. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? பொற்பனை கோட்டை. ஆன்சர் புதுக்கோட்டை. பொற்பனைக்கோட்டை தொல்லியல் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த அகழ்வாய்வுல பாத்தீங்க அப்படின்னா தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. கொஸ்டின் 7. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி எங்கு அமைந்துள்ளது? தரங்கம்பாடி. ஆன்சர் நாகப்பட்டினம். தரங்கம்பாடி தொல்லியல் அகழ்வாய்வு நடைபெறும் இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 8. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பரிக்குளம். ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்துல அந்த கற்களால் ஆன ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அந்த கூடம் இங்க கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரையோடைய பற்கள்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்ததா கொஸ்டின் 9. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? மாங்குளம். ஆன்சர் மதுரை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் 10. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? நெடுங்கூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் கரூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கான 30 கூடுதல் வினா. கொஸ்டின் 1. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது? ஆன்சர் பொன்னியர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன்னியர் பூட்டுதல். கொஸ்டின் 2. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம்?
ஆன்சர் சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. கொஸ்டின் 3. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல். ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரானா கூப்பா ராஜகோபாலன். கொஸ்டின் 4. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று. ஆன்சர் கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். கொஸ்டின் 5. சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது. ஆன்சர் கயற்குளம். கொஸ்டின் 6. காவுகளே கொடியவாயின. இதில் காவி என்பதன் பொருள். ஆன்சர் காடுகள். காவி என்பதன் பொருள் காடுகள். அடுத்ததா கொஸ்டின் 7. இயற்புலவரே பொருள் வைப்பார். எதில்? ஆன்சர் செய்யுளில். இயற்புலவரே பொருள் வைப்பார் செய்யுளில். கொஸ்டின் 8. முகம் பெற்ற பனுவல் என்னையும். பனுவல் என்பதன் பொருள். ஆன்சர் நூல். பனுவல் என்பதன் பொருள் நூல். கொஸ்டின் 9. கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர். ஆன்சர் 2ஆம் ராசராசன். கோப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர் 2ஆம் ராசராசன். கொஸ்டின் 10. யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. ஆன்சர் 1ஆம் ராசராசன். 1ஆம் ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. அதாவது கல்வெட்டாக மெய்கீர்த்தி வடிக்கப்பட்டது. கொஸ்டின் 11. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 13. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கொஸ்டின் 13. சிலப்பதிகாரத்தின் காதைகள். ஆன்சர் 30. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. கொஸ்டின் 14. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 15. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம். ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர். ஆன்சர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். கொஸ்டின் 17. மணிமேகலையின் ஆசிரியர். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் வந்து புகார் காண்டம். கொஸ்டின் 19. சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு. ஆன்சர் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு வந்து காதை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை கூறும் நூல். ஆன்சர் உரைப்பாட்டு மடை. கொஸ்டின் 22. கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். ஆன்சர் கொடும்பாலூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர். கொஸ்டின் 23. இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர். ஆன்சர் சேர. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 24. அழகர் மலை என்பது. ஆன்சர் திருமால் குன்றம். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். கொஸ்டின் 25. கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர். ஆன்சர் கௌதியடிகள். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கௌதியடிகள். கௌதியடிகள் யாருன்னா சங்ககால பெண்பார் புலவர். கொஸ்டின் 26. கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். ஆன்சர் வேங்கை காணல். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். கொஸ்டின் 27. பெருங்குளத்து காதலல் யார். கண்ணகி, மாதவி, மாதரி, மணிமேகலை. ஆன்சர் கண்ணகி. பெருங்குளத்து காதலல் கண்ணகி. கொஸ்டின் 28. மருவப்பாக்கம் அமைந்த நகரம். ஆன்சர் புகார் நகரம். மருவப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம். மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர். ஓவியர், வணிகர், சிற்பி, சாலியர். ஆன்சர் சிற்பி. மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் சிற்பி. கொஸ்டின் 30. கல் விற்பவர். ஆன்சர் வலசியர். கல் விற்பவர் வலசியர். அடுத்ததா உங்களுக்கான வினா, பிற்கால சோழர் காலத்தில் இறையொலி என்பது டேஷ் தொடர்புடையது. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாலாம் டைப் பண்ண தேவையில்ல. ஏ சரின்னா ஏன்னு டைப் பண்ணுங்கள். அது மாதிரி தான் ஏபிசிடின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும்போது இதற்கான ஆன்சர் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.